வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேருக்கு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. பட் அந்த வீடியோவில் மொபைல் ஆப் இன்டகிரேட் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தோம். பட் மொபைல் ஆப் ஒர்க் ஆகாது. ஒன்லி சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான். நம்மளே தான் மேனுவலாக என்ட்ரி போடணும். ஓகேங்களா? எல்லாமே ஆன்லைனில் வர மாதிரி கேட்குறீங்க நிறைய பேர். பட் ஆன்லைனில் ஒர்க் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, நாங்கள் ஒரு மகளிர் குழு மாதிரி வச்சுருக்கோம், அவங்களுக்கு அமௌண்ட் பணம் கொடுக்கறது எல்லாமே அந்த என்ட்ரிலாம் இந்த சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு ஏதாவது இதில் ஆப்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது டெய்லி தண்டல், வாரத்தண்டல், அதே சமயத்தில் மாதத்தண்டல், அந்த மாதிரி அந்த டெய்லி, மந்த்லி அண்டு வீக்லி அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நம்ம இதில் அமௌண்ட் என்ட்ரி பண்ண முடியும். தனிநபராக தான் நம்ம இதில் என்ட்ரி பண்ண முடியும். ஒரு குரூப்பாக அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மகளிர் குழுவோ இல்லை சங்கத்துக்கோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இதில் என்ட்ரி போட முடியாது. இதில் நிறைய கஸ்டமர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஜேர்னல் என்ட்ரி, அதாவது ஜேர்னல் என்ட்ரினா என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அக்கௌண்ட்டு, அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ கேஸில் நான் ஏற்கனவே இப்போ திருமலை அப்படின்றவருக்கு நான் ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ 12ஆம் தேதி இன்றைக்கி தேதியில் போட்ட மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அவருக்கு டெய்லி ஃபினான்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 8700 ரூபா இன்னும் மெயின் அமௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பிடிச்சது 1300 100 இன்ஸ்டால்மெண்ட்டு. அவர் என்றைக்கு டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, லோன் அமௌண்ட்டு என்றைக்கு முடியுதுன்ற டீட்டெயிலாக நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவர்கிட்டேருந்து நான் ஒரு 500 அமௌண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ட்ரிஸ்லாம் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நான் எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். என்ட்ரிஸில் போனீங்கன்னா ஜேர்னல்னு ஒரு இடம் இருக்கும். இதுக்கு F7 அது ஷார்ட்கட்டு. இந்த ஜேர்னல் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு அடித்ததும் வவுச்சர் நம்பர் 1ன்னு வரும். ஸோ இங்கே டின்னா என்ன பார்த்தீங்கன்னா டெபிட்டர், சின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர். ஸோ டெபிட்டர் அண்டு கிரெடிட்டர். இப்போ டெபிட்டர்னு கொடுத்துட்டு இப்போ கேபிட்டல்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இருந்ததுன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஐ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அதில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல F3 கிளிக் பண்ணணும். கீபோர்டில் F3 கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் நானே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு எந்த குரூப்பில் போடுறோன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டிஃபால்ட்டாக கஸ்டமரில் தான் செலக்ட் ஆகி காட்டும். ஆனால் நீங்கள் கஸ்டமரில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ட்ரியில் வராது. ஸோ இந்த இடம் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நாம் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை தான் நீங்கள் போட போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ரிசீவபிள், பேயபிள், அதுதான் மீனிங். டிஆர்னா டெபிட்டர், சிஆர்னா கிரெடிட்டர். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே Alt + S கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் சேவ் ஆகிடும். ஸோ டெபிட்டர் அப்படின்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு டெபிட்டர் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ 10,000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபான்றதை இங்கே கொடுக்கணும். ஷார்ட் நரேஷன்றதில் நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்கன்றதை வேணும்னா அங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இதே காலமில் இப்போ டியில் காமிச்சது இப்போ சிக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னு மாறி இருக்கும். இப்போ சினா கிரெடிட்டர். இப்போ இதுலேருந்து எடுத்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத இப்போ நான் பாருங்கள் THன்னு சர்ச் பண்ணால் திருமலைன்றது வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அதுவே ஃபில் பண்ணிக்கும். நான் என்டர் தான் அடித்தேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் என்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மவுஸ் தேவையான இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு டெபிட்டர் காலம், இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர் காலம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ டெபிட்டர், கிரெடிட்டர். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற அக்கௌண்ட்லேருந்து திருமலைன்ற அக்கௌண்ட்டுக்கு இது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நாம் தான் போடணும். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமலை அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இப்போ 10,000 ரூபான்றது நான் அவருக்கு கொடுத்த லோன் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 500ன்றது நான் கிரெடிட்டு, அவர் எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு. அப்போ மீதி 9,500 ரூபா.
ஓகேங்களா. அவருக்கு வந்து நான் கொடுத்தது அவர்கிட்டேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா எனக்கு வந்திருக்கு. அப்போ மீதி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் வந்து அவர் எனக்கு தர வேண்டியது இருக்குது பேலன்ஸ் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற காலம் போனீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ற அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ ஜேர்னல் என்ட்ரி இங்கே காட்டும், 10,000 ரூபான்றது இங்கே காட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து சாஃப்ட்வேரில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுவே எனக்கு காமிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த மாதிரி காமிக்காது. ஸோ நம்ம தான் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து லாக் புக்கில் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ டிஸ்பிளேயில் லாக் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் போனீங்கனாலும் உங்களுக்கு இதுலேயும் காட்டும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க, கேஷ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, திருமலைன்ற அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ வந்தது, அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், நெட் ப்ராஃபிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ ரிப்போர்ட்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷனாக நம்ம உள்ளே போய் தான் நம்ம செக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதோட ஃபீச்சர்ஸை வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். நீங்கள் டெமோ பார்க்கலாம். டெமோ வந்து 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான். ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும் நம்மக்கிட்டேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.